நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் நிக்கிறோம். நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் கோவைக்கு வருகை தர இருக்கிறாரு. அதனால பார்த்தாச்சுன்னா முழு கட்டுப்பாட்டை காவல்துறையினர் எடுத்துக்கிறாங்க. விமான நிலைய கட்டுப்பாட்டை பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை கார்களை பார்க்கிங் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் போட சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான காவல்துறையினர், மொத்தம் நம்ம காவல்துறையினர் இதுல பார்த்தோன்னா 3000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திருக்கிறாங்க. இப்ப பாத்தோன்னா விமான நிலையத்துல கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் முழுக்க எல்லா பகுதியிலுமே அவங்க காவல்துறையினர் நின்றுருக்காங்க. அதுவாக டிராபிக் கிளியர் பண்றதுக்கு அது தனியா காவல்துறையினர் அங்க நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் விமான நிலையத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் முழுக்க விமான நிலையம் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி உள்ள போக்குவரத்து, இருசக்கர வாகனங்கள், காருகள்லாம் அதிகபட்சமா இங்க 3 நிமிடங்கள் மட்டும்தான் நிறுத்தணும், அதுக்கு மேல நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உள்ள இங்க பார்க்கிங் இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு வர்றவங்க சீக்கிரம் டக்குன்னு இறக்கி விட்டு போட்டு போகணும். அதே மாதிரி நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மேல இதுக்குள்ள யாருக்கு அலவுடு கிடையாது ஏர்போர்ட்டுக்குள்ள. அங்கிருந்து நடந்து வந்தா அங்க அவனாசி சாலையிலிருந்து நடந்துதான் வரணுங்கிற மாதிரி காவல்துறையினர் தெரிவிச்சுக்கிறாங்க. எனவே நாளைக்கு உங்களுடைய பணிகள் அர்ஜென்டான பணிகள் இல்லைன்னா தயவுசெய்து விமான நிலையமோ அல்லது அவனாசி சாலையில போறது நீங்க தவிர்த்தா நல்லா இருக்கு நண்பர்களே.